Good morning, student. 9th standard social science. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் கிளாஸில் வல்கனோஸ் அப்படின்றத பற்றி பார்த்தோம். 2 மார்க்கில் இருக்குன்னு வேறு சொல்லியிருந்தோம். அந்த வல்கனோஸினுடைய டைப்ஸ் அதுகளை பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டூ யூ நோவில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா த டேர்ம் வல்கனோ இஸ் derived from the Latin term vulcane, which is the name of Roman god of fire. ரோமன்ல இருந்து வந்திருக்குது god of fire. வல்கேன்னா god of fire. அதுகளை பற்றி பார்த்தோம். அதனுடைய காம்போனன்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இப்போ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த வல்கனோஸினுடைய டைப்ஸு கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் வல்கனோஸ் இந்த இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வல்கனோஸ், அதுக்கடுத்து டோர்மேண்ட் வல்கனோஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் வல்கனோஸ், எக்ஸ்டிங்க்ட் வல்கனோஸ் அப்படின்னு சொல்லலாம். அல்லது அதுக்கு பேர் டெட் வல்கனோஸ். என்ன பேர்? டெட் வல்கனோஸ். ஃபஸ்ட்டு ஆக்டிவ் வல்கனோஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஆக்டிவ் வல்கனோஸ் are those which constantly edges volcanic lava, gases and fragmented materials. எக்ஸாம்பிள் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மவுண்ட் செயின்ட் ஹெலன்ஸ் இன் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ். இது என்ன அப்படின்னா எப்பயுமே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எரிமலை, அது ஆக்டிவ் வல்கனோஸ். ஆக்டிவ் வல்கனோஸ்னு சொல்கிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் மவுண்ட் செயின்ட் ஹெலன்ஸ் இன் தி யுனைடெட் ஸ்டேட்ஸில் என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது, செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு எரிமலை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது செகண்ட் ஒன்று டோர்மெண்ட் வல்கனோஸ், அல்லது இதுக்கு பேர் என்ன தமிழில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உறங்கும் எரிமலை, ஸ்லீப்பிங் வல்கனோஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒன்றும் தப்பில்லை. வல்கனோஸ் தேட் பாருங்களேன், வல்கனோஸ் தேட் do not show any sign of volcanic activities for a long period of time are known as dormant volcanoes. Or இந்த volcanoes பார்த்தீங்கன்னா sometimes there may be sudden explosion which may causes unimaginable losses of life and property. இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா உறங்கும் எரிமலைக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா மவுண்ட் ஃபிஜி, ஜப்பான். இங்கே என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எரிமலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே செயல்படாமல் இருக்கும். பட் திடீர்னு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செயல்பட்டுச்சுன்னா அதனால் ஏற்படக்கூடிய இழப்பீடுகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிஜி மவுண்டைன் அப்படின்றதுல இருக்குது, ஜப்பானில் இருக்குது. அடுத்து டெட் வல்கனோஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டைங்க்ட் வல்கனோஸ்னு சொல்லலாம். எக்ஸ்டைங்க்ட் வல்கனோஸ் ஆர் டெட் வல்கனோஸ் which a volcano permanently stop its volcanic activity, then it is called as extinct or dead volcano. Example Mount Kilimanjaro in Tanzania. ஓகே, இந்த மூணும் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்டிவ் வல்கனோஸ் ஒன்று, செகண்ட் வந்து டோர்மெண்ட் வல்கனோஸ், மூணாவது டெட் வல்கனோஸ். இந்த மூணையும் பற்றி கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேயே இன்னும் ஒரு 3 பிரிவு என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா வச்சுருக்காங்க. வல்கானிக்ஸ் கேன் பி ஆல்சோ கிளாசிஃபைடு பேஸ்ட் ஆன் தேர் ஸ்ட்ரக்சர் அண்டு காம்போசிஷன் ஆஃப் காம்போசிட் வல்கனோஸ், சீல்டு வல்கனோ அண்டு டூம் வல்கனோ. மேலும் இது 3 பிரிவாக பிரிக்கப்படுகிறது. காம்போசிட்
அப்படின்னா என்ன? கூட்டு எரிமலை. ரெண்டாவது டூம் வல்கனோஸ்னால் குமட் எரிமலை. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சீல்டு வல்கனோஸ், கேடயம். சீல்டுனா கேடயம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வல்கனோஸ் அப்படின்னு மூணாக பிரிச்சுருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸு இந்த வட்டம் எக்ஸாமுக்கு என்ன செய்யும் அப்படின்னா கேட்பாங்க, அதையும் தெரிஞ்சுக்கிடுவோம். காம்போசிட் வல்கனோஸ். காம்போசிட் வல்கனோஸ் ஆல்சோ நோன் அஸ் தி ஸ்டாரா வல்கனோஸ். இட் இஸ் எ conical volcano built by many layers of hardened lava. Conic and volcanic ash. These are commonly found in the Pacific Ocean. Example, Mount Fuji in Japan. அடுத்தது வால்கானிக் டூம். அது வந்து குமட் எரிமலை அப்படின்னு சொல்லுவாங்க. லாவா டூம் ஆர் வால்கானிக் டூம் டு மீ இஸ் wrongly a circular mountain formed due to the slow ascent of viscous lava from a volcano. As the lava is rich in silica with intensive viscous, it is prevented from following far from its vent. Example, Veracruz in Mexico. அடுத்தது சீல்டு வல்கனோஸ். அடுத்தது என்னது? சீல்டு வல்கனோஸ். Sealed volcanoes are formed by tensive viscous lava. These are shallow deposition with gentle sloping sides. Hence, its lava flow out in the all directions to create a shield. Example, சீல்டு வல்கனோஸ்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. கீழே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அது எது முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹவாய் தீவில் இருக்கக்கூடிய மவுனோ லோவா அப்படின்றது ஹெலன் ஐலாண்டில் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இந்த இதுவும் கேட்பாங்க. அடுத்து முக்கியமான ஒன்று அப்படின்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் வல்கனோஸ். இந்த கொஸ்டின்ஸு லாஸ்ட்டு டீட்டெயிலாக இருக்குது, கண்டிப்பாக கேட்பாங்க. புரியுதுங்களா? முக்கியமான ஒன்று தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரிமலையினால் இருக்கக்கூடிய தாக்கம் என்ன அப்படின்றது தான் அந்த இதில் இருக்கக்கூடியது. எஃபெக்ட்ஸ் ஆஃப் வல்கனோஸ், கன்ஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட்ஸ். புரியுதுங்களா? கன்ஸ்ட்ரக்டிவ், அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரேட்டிவ் எஃபெக்ட்ஸ். ரெண்டுக்கும் உள்ள இது சொல்லிடுறேன் என்னன்றது. பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வல்கனோஸ் மெட்டீரியல்ஸ் enrich the soil fertilized that promote agriculture activities. எரிமலையிலிருந்து வெளிப்படும் பொருட்கள் மண்ணை வளமாக்குகிறது, அதனால் வேளாண்மை தொழில் மேன்மை அடைகிறது. அதுக்கடுத்து that hot volcanic region help in generating geothermal energy. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எரிமலைகளால் உண்டாகும் பகுதி புவி வெப்ப சக்தியை பயன்படுத்தி கொள்ள உதவுகிறது. அடுத்தது மெனி dormant and active volcanoes are the most attractive tourist spot of the world. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உறங்கும் எரிமலையும் செயல்படும் எரிமலையும் உலகின் சிறந்த சுற்றுலா தலங்களாக உள்ளன. அடுத்தது மோஸ்ட் ஆஃப் த வல்கானிக் மெட்டீரியல்ஸ் ஆர் யூஸ்டு ஆஸ் பில்டிங் மெட்டீரியல். எரிமலையிலிருந்து வெளிவரும் பொருட்கள் கட்டிட தொழில்களுக்கு மிகவும் பயன்படுகிறது. இந்த கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. நல்லா என்ன செய்யுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, முக்கியமானது. புரியுதுங்களா? அவ்வளோதான் இந்த லெசனில் இருக்கக்கூடியது. அப்புறம் ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எர்த்து குயிக்.
எர்த்குயிக்கில் முக்கியமானது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதனுடைய ஸ்பீடு இதுகளை பற்றி சொல்லக்கூடியது. ராக்ஸை பற்றிலாம் எல்லாமே சொல்லிட்டோம். எர்த்குயிக்கு வந்து இருக்குது. அதில் பிரைமரி ஆர் பி வேவ்ஸ், பிரைமரி வேவ்ஸ் ஆர் பி வேவ்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்ட்டிங்கன்னா செகண்டரி ஆர் எஸ் வேவ்ஸ். மூணாவது பார்த்திங்க அப்படின்ட்டிங்கன்னா சர்ஃபேஸ் வேவ்ஸ் ஆர் எல் வேவ்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மூணு முக்கியமானது. பின்னாடி கொஸ்டின்ஸாக கேட்டிருக்கிறாங்க. பிரைமரி வேவ்ஸ்னால் என்ன, செகண்டரி வேவ்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை மட்டும் நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா பார்த்துட்றோம். எர்த்குயிக்கில் புரியுதுங்களா? பிரைமரி ஆர் பி வேவ்ஸ் ஆர் த ஃபாஸ்டஸ்ட் ஆஃப் ஆல் த எர்த்குயிக் வேவ்ஸ் அண்ட் தி ஃபஸ்ட் டு ரீச் தி epicenter. These waves pass through solid, liquid and gases, either to push or pull with an average velocity of 5.3 km per second to 10.6 km per second. ஒரு செகண்டுக்கு 5.3 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து 10.6 கிலோமீட்டர் வேகத்துக்கு பயணிக்கக்கூடியது இந்த வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதுக்கு பேர் தான் பி வேவ்ஸ் ஆர் பிரைமரி வேவ்ஸ். செகண்டரி வேவ்ஸ் பாருங்கள், ஆர் எஸ் வேவ்ஸ் ட்ராவல் ஒன்லி த்ரூ சாலிட். தீஸ் டென்ஸ் சர்வீசஸ் வேவ்ஸ் ஸ்நாக் த கிரவுண்ட் perpendicular to the direction in which they propagate. The average velocity of these waves is 1 km per second to 8 km per second. புரியுதுங்களா? ஒரு செகண்டுக்கு என்ன செய்யும் அப்படின்ட்டிங்கன்னா 1 கிலோமீட்டர்லேருந்து 8 கிலோமீட்டர் வரைக்கும் என்ன செய்யும் அப்படின்னா பயணிக்கக்கூடியது. இது ஒன்று. அடுத்து சர்ஃபேஸ் வேவ்ஸ் அல்லது எல் வேவ்ஸ்னு சொல்லுவாங்க. ஆர் சிமிலர் டு தி பி வேவ்ஸ் பட் தே ட்ராவல் primarily along the ground surface. These waves travel comparatively slower and are the most destructive waves. These average velocity of these waves are 1 km per second to 5 km per second. இதுதான் வந்து எர்த்குயிக்ஸை பற்றி இருக்கக்கூடிய வேவ்ஸ். அடுத்து டூ யூ நோவில் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்மோமீட்டர் அப்படின்றது அந்த எர்த்குயிக்கை பற்றி மெஷர் பண்ணக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட். புரியுதுங்களா? சிஸ்மோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் தெரிஞ்சுக்கிடுவோம். அவ்வளோதான் இந்த லெசனில் முக்கியமானது. புரியுதுங்களா? உங்களுக்கு வேறு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா கேட்கலாம். இந்த எக்ஸாம்ஸ்க்கு நான் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். அந்த கொஸ்டின்ஸை படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும். டீட்டெயிலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீட்டெயில் கன்ஃபார்மாக வரும். ஒன்று டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி எர்த், அந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். அல்லையா அந்த லாஸ்ட் கொஸ்டின் இருக்குவாங்களே, எக்ஸ்பிளைன் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் வல்கனோஸ். புரியுங்களா? இந்த கொஸ்டின்ஸ் ரெண்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும். அதே மாதிரி தான் கோர் க்ரஸ்ட்டு, டிஸ்டிங்ஸ் பிட்வீனில் கோர் ஆர் க்ரஸ்ட்டு, அல்லது இந்த பிரைமரி வேவ்ஸ் ஆர் செகண்டரி வேவ்ஸ் சொல்லியிருக்கிறேன். பிரைமரி வேவ்ஸ் ஆர் செகண்டரி வேவ்ஸ் இதிலிருந்து ஏதாவது ஒன்று வரும். புரியுதுங்களா? 2 மார்க்கு உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்குள்ளே இருந்ததே வரப்போகுது, வேறு எதுவும் வராது. இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து ஹிஸ்ட்ரியில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு லெசன் நடத்துகிறோம். எக்ஸாமுக்கு அதுவும் வரும். புரியுதுங்களா? அதிலிருந்து கொஸ்டின் கேட்பேன். அது நடத்தும் போதே நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸை சொல்லிடுறேன். தேங்க்யூ.